புறையை ஓட்டி கொண்டு செல்கிறேன். என்னால நடக்கிறது தலை கோடு ஒண்ணு சொல்லு போயிடுறேன். இது மேல அப்படியே தாங்களா அப்படியே நடந்து வரக்கூடிய என்னுடைய அண்ணன் தருமன் இருக்கிறார். இந்த பொருள் மீது ஏறி சென்று நாட்டை சுற்றி வந்தால் எங்களுக்கு பெருமை. இந்த குதிரையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களே எனக்கு பொருள் கொடுக்குற பொருள் எதுவும் நம்ம கொடுக்குறோம். ஏற்கனவே தலை கூட்ட எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் வருகிற வழியில ஒரு அதிசயத்தை கண்டேன். அதுக்கு தக்க பதில் கொடுத்துட்டா இந்த குதிரை சும்மா நான் எப்பேற்பட்டவன் வளங்கொண்டவன் இவர் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. நான் வருகிற வழியில் பார்க்கிற போது கரை ஒட்டி 5 கிணறு கரை ஒட்டி 5 கிணறு நடுகிணத்தில் தண்ணீர் இருந்தால் இந்த 4 கிணத்துல தண்ணி கொடுக்கும். ஆனா 4 கிணத்துல தண்ணி இருந்து நடுகிணத்துல தண்ணி இல்லைன்னா இந்த நடுகிணத்துல தண்ணி கொடுக்காது, நாளும் கொடுக்காது. அதுக்கு என்ன விளக்கம் என்றது இந்த கதையில புடிச்சு 4 பேர் சாப்பிட்டுறதுன்னு எனக்கு தெரியும். நீ கேட்கற கேள்வி எனக்கு தெரியலப்பா. ரவுண்ட் போடு, வட்டம் போட்டா நான் உனக்கு அடிமைப்பா. நான் உனக்கு அடிமை ஆயிட்டப்பா. கலிபுரத்து நானே நானும் நடக்க உளுந்துற படிக்கிறேன். பெரியவரா பெரியவரா யாரு நீங்க இந்த புறவையை அப்படி கையில புடிச்சிட்டு கூட்டிட்டு வரீங்களே? கலிபுருஷன் அப்படியே இந்த குதிரை மேல தாங்க அப்படி நடந்து வரோம். நாங்க இந்த 56 தேசத்துக்கு ஆண்டு வரக்கூடிய தர்மராஜா எங்க அண்ணா பேரரசு அவரு. ஒன்னும் தர்மராஜா உன் பேர் என்ன? என் பேரா பாண்டு மகாராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் தேவேந்திர அம்சத்துல பிறந்த என்னோட பேர் தான் அர்ஜுனன். கேள்விப்படுங்க. நான் தான் அர்ஜுன மகாராஜா. எனக்கு இந்த புறவிய பரிசா எனக்கு தீனி கொஞ்சம் கம்மியா போட்டுட்டியா? சரி, இந்த புறவிய எனக்கு பரிசா கொடுத்தனா உனக்கு என்ன பொண்ணு வேணும், பொருள் வேணும், என்ன காசு பணம் எவ்வளவு கேட்டாலும் உனக்கு நான் கொடுத்துறேன். இந்த வயசுல பொண்ணு கட்டி பொண்ணு அந்த பொண்ணு இல்லைங்க, பொன் பொருள்கள், நவதானியங்கள், பொன் பொருள் மூட்டை மூட்டையா வண்டி வண்டியா. வருகிற வழியில ஒரு அதிசயத்தை கண்டேன். அதுக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டுனா சும்மா கொடுப்பாங்க. சும்மா சொல்லிதான் பாருங்க. அதாவது இடிவாரி பள்ளம், ஒரு இடிவாரி பெருத்த பள்ளம். அந்த பள்ளத்துல கரை ஒட்டி ஒரு சிறிய துரும்பு பெருத்த குன்றை கொண்டிருக்கிறது. அந்த துரும்பு விட்டுச்சுனாக்கல அந்த குண்டு உலகமே அழித்து விடும். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தெரியாது எதுவுமே இல்ல. ஆனா இது சரியா வரலையே, எனக்கு தெரியலையே. வட்டம் போடுப்பா, அதுதான் லட்சம் பேர் போகாது. நடக்க முடியல, அப்படியே நடந்து வர. சரி, அந்த குதிரை எங்களுக்கு வேணும். எங்க அண்ணனுக்கு சவாரி செய்ய எங்க குதிரை வேணும். சரி, குதிரை கொடுங்க.
சாமி, இந்த இது வந்து நாங்க டெம்போல போற மாதிரி கிடையாது. குதிரைல போறோம். ஏண்டா, ஏற்கனவே மேடு பள்ளமா இருக்கிறதுல வண்டி டெம்பா. அதனால குதிரை குதிரை எல்லாம் குதிரை மாதிரி போகுது. சரி அப்பா பெரியவர் கணாதுக்கு இந்த குதிரையை கொடுத்துரு எங்களுக்கு எங்க அண்ணன் சவாரி செய்ய வேண்டும். நீ கொடுக்குற பொன் பொருள் எனக்கு வேணாம். இந்த குதிரை உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன். நான் இப்ப வருகின்ற வழியில ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். ஒரு அதிசயத்தை கண்டேன். என்னன்னா அது பதில் சொல்லிருந்தா நீ என்னன்னாலும் சொல்லு, நான் சொல்றேன். குதிரை எனக்கு தான், நீ என்னன்னாலும் சொல்லு, நம்மளுக்கு ஆகும் சொல்லிடுறோம். அதாவது நான் வருகிற வழியில பார்க்கிற போது இது வரைக்கும் நான் அதாவது என்னன்னாலும் சரி ஒரு பசுவானது கன்று போட்டா அந்த கண்ணுக்குட்டி போய் பசுமடியில் பால் குடிக்குமா இல்ல பசு போய் கண்ணுக்குட்டி மடியில் பால் குடிக்குமா? தெரியலையே. நான் பார்த்ததுல வந்து கன்று மடியில போய் பசு பால் குடிக்குது. உனக்கு தெரியாது. தெரியலையே. சரி அங்க போய் உட்காந்து அங்க போய் நிக்கு, அங்க போய் நின்னு 5வது கேள்வி ஏறு வண்டி ஏறும். ஹை 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 கலிபுரத்தலாடு ஆனால் ஐயா இந்த தள்ளாடு வழிகளிலே இந்த புறவையை ஓட்டிக் கொண்டு வருகிறாயே, எங்கிருந்து வருகிறாயா? நீங்கள் யாருங்கள்? நான் ரொம்ப தூரந்து வரேன். நான் ஒரு வேதியரு. ரொம்ப தூரந்து வரையா. நீங்க யாரு? நீங்க யாரு? நான் யார் என்று கேட்கிறாயா? நான் தான் தர்மன் தம்பி, எல்லோருக்கும் இளையவன். என்னுடைய பேர் தான் சகாதேவன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் தானே? ஆனால் ஐயா அப்படி இருந்தாலையும் இந்த குதிரையை பார்த்தால் எனக்கு ஆசையாக இருக்குது. இந்த குதிரை மேல ஏறி நான் சவாரி செய்ய வேண்டும் ஐயா. அதனால இந்த குதிரையை கொடுத்தது உண்டானால் உனக்கு ரொக்க ரோஜனம் பொன் பொருள் எவ்வளவு எது கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். அதனால இந்த பொருளை எனக்கு கொடுங்க ஐயா. குதிரை தண்ணி தவிர வேற எதுவுமே தந்ததில்லை. சரி என் குதிரைக்கு வந்து என்ன தொல்லுக்கு வைக்கணும். தண்ணி மட்டும் கரையான வச்சுதான் போதும். அப்படியா? என்னடா பண்ணு குட்டியா? அந்த குதிரை கரும்புல எடுத்தா இருக்கும். இந்த குதிரையை நான் உனக்கு சும்மா தரேன். ஆமா நான் வர வழியில ஒரு அரிசி என்ன அரிசி ஐயா? அதுக்கு பதில் சொல்லிட்டுனா ஆனால் ஐயா நான் சகாதேவன் சாஸ்திரத்திலே நீ என்னையா கேள்வி கேட்டுருவ? கேளுங்கள் பார்க்கலாம். நான் வருகிற வழியில் பார்க்கிற போது அதாவது உயர்ந்த ஒரு மரம், அந்த மரத்திலிருந்து ஒரு உயிர் ஜீவனானது தலை கீழாக தொங்கிக் கொண்டு அந்த வாயிலே புசித்து மீதி வாயிலே மலம் கழிக்கிறது. நாம வந்து பார்க்கிற போது மனிதர்கள் வந்து மேல் வாயிலா புசித்து கீழ் வாயில மலம் கழிப்பாங்க. ஆனா இது ஒரு மேல் வாயிலே புசித்து மேல் வாயிலே மலம் கழிக்கிறது. நான் பார்த்த அதிசயம். அதுக்கு என்ன விளக்கம்? ஆனால் ஐயா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை ஐயா. ஆமா சாமி தம்பிமார்கள் 4 பேரும் ஆமா நகர சோதனை சென்றார்கள். திரும்பி வரவில்லை. கிடையாது. இருந்தாலும் அரமனை நீரு ஆகட்டும். நான் சென்று வருகின்றேன். தம்பிமாரை பார்த்து வருகின்றேன். தம்பிமாரே பாத்ரூம் போய் கட்டி கொடுப்பேன். இந்த வழியாக வருகின்றாயே என் தம்பிமாரை பார்த்தாயா? பாண்டி மகாராஜனுக்கும் குந்தாமா தேவிக்கும் யமதர்மன் அனுத்தல் பிரம்மதனியார். என்னுடைய பேர் தர்மராஜா. ஆமா எங்களுடைய தம்பிமார்கள் பேரு ஒருவன் பேரு தீமச்சாரன், ஒருவன் பேரு அர்ஜுனன், ஒருவன் பேரு நவலன், ஒருவன் பேர் சகாதேவன். 4 பேரு. நீங்க 5 பேரு. நீங்க அதனால உங்க தம்பிமார் 4 பேரும் இருக்காங்க. அவங்க 4 பேரும் எனக்கு அடிமை ஆயிட்டாங்க. எதற்காக? எப்படி?
இந்த புறவியை நான் ஓட்டி வரும்போது ஒவ்வொரு புறவை கொடு, குதிரை கொடு, எங்க அண்ணன் பேரரசன் நாங்க சவாரி செய்ய வைக்கணும், ஊர்வலம் வரணும், இது நீ உங்களுக்கு எவ்வளவு நாள் பொருள் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க. நான் வர வழியில ஒவ்வொரு அதிசயம் ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு வந்தேன். இதுக்கு விடை கேட்டேன், அவங்க சொல்ல முடியல, அவங்க எனக்கு அனுப்பிட்டாங்க. அப்படி இருந்தாலும் தம்பிமார் சொன்னாதான் விடுவிக்குவாயா? இல்ல யார் சொன்னாலும் கேள்விக்கு பதில் சொன்னால் தம்பிமாரை விட்டு விடுவார். யாரு சொன்னாலும் ஏறி கொடுத்துருவோம். அப்படியா? அப்படி இருந்தாலும் முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்டாய்? தீனி பொருள் புள்ள தீனி பக்கத்துல தண்ணி வேற கலர் செவேர் கலர் தண்ணி கட்டிவிடாது எருப்பு போவோம். நான் ரொம்ப தூரத்துல கால்வாய் தூரத்துல வரேன். வருகிற வழியில கரை ஒட்டி 5 கிணறு, 4 கிணறு, 4 பக்கம் நடுவில் ஒரு கிணறு. இந்த நடு கிணத்துல தண்ணி இருந்தால் 4 கிணத்துக்கும் சப்ளை செய்ய கொடுக்கும். ஆனால் நடு கிணத்துல தண்ணி இல்லாமல் இருந்து 4 கிணத்துல தண்ணி இருந்தா அந்த 4 கிணறு தண்ணி கொடுக்காது. நடுகிணத்துல தண்ணி கொடுக்காது. கரை ஒட்டி 5 கிணறு, நடுங்கோட்டை கிணத்துல தண்ணி இருந்தால் 4 கிணத்துக்கு தண்ணி கொடுக்கும். நடுகத்தில் தண்ணி இல்லாவிட்டால் 4 கிணத்துல தண்ணி நிறைய இருந்து நடுகத்தில் தண்ணி விட்டால் இல்லாவிட்டால் கொடுக்காதா? கொடுக்காதா? என்ன கேள்வி? அது கிணறு கிடையாது. அது நம்மை போல என்னை போல ஒரு குடும்பம். ஒரு குடும்பம். ஆமா, நான் சொல்வது ஒரு குடும்பம். ஒரு குடும்பம். ஒரு குடும்பம். சரி. அந்த நடுவங்கத்தில் இருக்கிற கிணறானது என்ன தெரியுமா? நடுவில் இருக்கக்கூடிய கிணறு தாய் தந்தை. தாய் தந்தை. அந்த 4 கரை ஒட்டி 4 கிணறு சொன்னாய். அந்த 4 கிணறு பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை திருமணம் ஆகி அந்த மனித வார்த்தையை கேட்டு தனி குடும்பம் போய்விட்டால் அந்த தாய் தோப்புலை பார்க்காது. அதில் தண்ணீரை தாய் தோப்புலை பார்க்காது அந்த குடும்பம். தாய் தோப்புல பொருள் இருந்தால் பிள்ளைகள் பங்கு போட்டு கொடுப்பார்கள். சாப்பிட்டு பிள்ளைங்க பசியோட இருக்குதுன்னு சொல்லி நாம பசியோட இருக்கும் போது பிள்ளைகளிடத்தில் பொருள் இருந்தால் தாய் தோப்புல கொடுக்க மாட்டாங்க. இதையா நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சரியான பதில். அடுத்த கேள்வி. 2வது கேள்வி என்ன கேள்வி? நான் வருகிற வழியில இடியாடி பள்ளம் பார்த்தா அப்படியே கிடுகிடு பாலமா இருக்குது. அதுல ஒரு கரையில ஒரு சிறிய துரும்பு. அந்த துரும்பானது பெரிய உருண்டை இரும்பு கூட்டு தாங்கி இருக்குது. அந்த துரும்பை விட்டு சில கீழே குண்டு அடிச்சுனா உலகமே அழிஞ்சு போயிடும். ஆமா, அந்த துரும்பான பாலமான இடத்துல தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த துரும்பலை பெருத்தால் ஒரு இரும்பை குண்டான தொங்கிக் கொண்டு இருக்கிறதா? கேள்வியானது ஒவ்வொரு கேள்வியும் என் பகிரே வலிந்து போய போல கேட்கிறாயே. நான் பார்த்தா சொல்றேன், அது என்ன சொல்லிட்டா சரி. இந்த கலியுகத்தில் நீதிவான் ஏழை ஒருவன் இருக்கின்றான். அந்த நீதிவான் என்னைக்கு அன்று நாள் இருந்து இன்று நாள் வரை பொய் சொன்னால் நீதிவான் இருக்கின்றான். அதனால அன்று நாள் ஒரு நாள் பொய் சொல்லி விட்டால் அந்த இரும்பு குண்டானது அருந்து கீழே விழுந்து அழிந்து விடும். தண்ணீர் மயமாய் ஆகிவிடையா? ஆமா.
அர்ஜுனா அண்ணா பாப்பா. மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன கேள்வி? நான் வருகிற வழியில நான் பார்த்த அதிசயம் என்னன்னா, பசு கன்று போட்டது. போட்ட உடனே கன்று தான் போய் பசு மடியில் பால் குடிக்குது. நான் பார்த்தது அப்படி இல்ல, கன்று போய் பசு மடியில் பால் குடிக்குது. தாய் மடியில் போய் கன்று தான் பசு பால் குடித்த வழக்கமா இருந்தது. நீ பார்த்து வந்த அதிர்ஷ்டமானது தாய் மடியில் இருந்து தாயானது கன்று போட்ட உடனே கன்று மடியில் போய் தாய் பால் குடிக்கிறதா? தாய் பால் குடிக்கிறதா? ஐயா யோகம் என்ன ஏது யோகம்? கலியுகம். கலியோகத்தில் நீ கேட்கக்கூடிய கேள்வியானது ஒரு மனைவானவள் பெண்ணானவள் என்ன செய்வா தெரியுமா? ஒரு கணவனை கட்டி போவான், திருமணம் செய்து கொண்டு திருமணம் செய்து கணவனிடத்தில் இருப்பாள். நீண்ட நாளாகி குழந்தை 6 மாதமா 5 மாதமா அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தை பிறந்தால் அந்த பொண்ணு அறுத்து இடத்தில் கொடுத்து அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்ணுடைய கணவன் இறந்து இறந்து விடுவான். இந்த பெண் தன் குழந்தையை பாதுகாத்து வருகிறார். அது பாதுகாத்து வந்தாலும் அந்த பெண்ணு வயசுக்கு வந்த போது அடுத்தவனுக்கு கொடுப்பதுக்கு மங்கை பருவம் அடைந்த பிறகு அடுத்தவன் திருமணம் செய்து கொடுக்கணும். குளிக்க வழி கிடையாது. அதனால அந்த அம்மா என்ன செய்வ தெரியுமா? அடுத்தவன் இடத்துல கூட்டி கொடுத்து அந்த காசை வாங்கி அங்கத்துக்கு கழுவுவாங்க, காப்பாற்றுவாங்க. ஆமா, அதான் கேள்வி. அண்ணா நாலாவது கேள்வி என்ன கேள்வி? நாலாவது கேள்வி என்றால் என்ன? நான் வருகிற வழியில பார்த்து அரிசியம். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு ஜீவனுமே மேல்வாயால் புசித்து கீழ்வாயால் மலங்களிக்கும். நான் பார்த்தது அப்படி கிடையாது. மேல்வாயிலே புசித்து மேல்வாயிலே மலங்களிக்கிறது. இது என்ன அர்த்தம்? மேல்வாயை புசித்து கீழ்வாயில் வழக்கம். இது அப்படி இல்ல, மேல்வாயிலே புசித்து மேல்வாயிலே மலங்களிக்கிறது. ஐயா, மேல்வாயிலை புதித்து மேல்வாயை மலங்களிக்கிறதா? இருக்காது. நீ சொல்ல நீ கேள்வி என்ன தெரியுமா? இந்நேரம் ஒரு இல்லாதவன் அடுத்த இடத்தில் போய் எனக்கு காசு இல்ல, பணம் இல்ல, எனக்கு 10,000 கொடு, 5,000 கொடு கேட்பான். கேட்டால் மனிதன் ஒரு இறக்கப்பட்டு இந்தாப்பா எடுத்துட்டு போய் குடும்பத்தை காப்பாத்து கடன் கொடுக்குறான். கொடுத்தால் அந்த கடனை ஒரு வருடம் 6 மாட்டு விட்டு போய் கடனை நான் கொடுத்த காசை குடிசான்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ கொடுக்கல, நான் வாங்கல, போடான்னு சொல்லுவான். அதான் நீ கேட்கிற கேள்விக்கு அர்த்தம். காசுக்காக சாப்பிடுவான். ஆகட்டும் ஆகட்டும். நாம இப்ப 36 வருடமாக ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் நாம சொர்க்கம் போக வேண்டும். கானகத்தை சென்று கடைசியா ஒரு வாட்டி கானகத்திலே நாம இருந்தோம். 12 வருஷம் 7 அஞ்சாவது மாசம் 13 கழித்தோம். இந்த ஒரு வருஷம் காட்டுக்கு போய் சென்று காட்டை பார்த்துட்டு சொர்க்கம் போலாமா? தம்பி வர சென்று வரும். தம்பி
அங்க பாரு அந்த பக்கம் மான்கள் பாரு அந்த பக்கம் பாரு மான்கள்லாம் துள்ளி துள்ளி ஓடுது அங்க இருக்கக்கூடிய கிளிகள்லாம் அப்படியே அங்க பாருங்க எப்படி இருக்குது சிங்காரம் மாறனா சிங்காரம் எப்படி இருக்குது பாத்தியா இந்த வனம் வந்து பார்த்தது உண்டானா ஆண்கள் கூட்டம் கூட்டமாக ஓடுகிறது ஜோடி ஜோடியா கூட்டம் கூட்டமாக ஓடுகிறது மயில்கள் பார்த்தா கூடி கூடி விளையாடுகிறது ஆமா. ஆனா அந்த மாடப்புற புறா ரெண்டும் ஜோடியாக போகுதுன்னா ஆமா. ஆமா எவ்வளவு அழகா இருக்குது பாக்கிறதுக்கு ஆமா அழகா இருக்குது சரி அப்படியே இருந்தாலும் சரி இந்த பக்கம் எல்லாம் இந்த வனத்தை பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நாமளும் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது கானகத்தில் வேடுவன் அப்படி இருந்தா நாங்க பாரு என்ன போய் பாரு அட புள்ளி அம்மா நீ புள்ளிக்கு ஓடு யாரப்பா யாரு யாரப்பா மான் என்று நான் போட்டேன் போட்ட உடனே ஐயோ என்று கத்துகிறாய் யார்